சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆகி பாலியல் தொழிலும் பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு சமூகத்துல இருந்து ஒருத்தங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னு வராங்க. அவங்களுக்கு அரசு கல்லூரி இல்லை, அரசு கல்லூரி இல்லாம நீ பிரைவேட் கல்லூரியில வேணா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் என்னோட லுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமினைனா தெரியும். பயங்கர ஒரு ஐடி வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு உண்டான தோற்றம் மாதிரி தான் எனக்கு தெரியுங்கிறப்போ இவங்க வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. உங்களை சாருன்னு கூப்பிடவா மேடம் கூப்பிடவா, நீங்க ஏன் உள்ள சிம்மிஸ் போட்டிருக்கீங்க, உள்ள ஏன் பிரா போட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப மாதிரி நான் ஒரு பொண்ணு, எங்க அக்கா மாதிரி நான் ஒரு பொண்ணு, என் தங்கச்சி மாதிரி நான் ஒரு பொண்ணு, எங்க அக்காவுக்கு என்ன கிடைக்குதோ எங்க அம்மாவுக்கு என்ன கிடைக்குதோ அவங்கள மாதிரி நானும் எல்லாமே எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தேன். ஸோ இது எல்லாம் உனக்கு கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 days எங்க ஸ்கூல் பிரின்சிபல் ரூம் இருக்கும், அவங்க கிட்ட போய் எங்க அம்மா அவங்க காலில் விழுவாங்க. என் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஸோ அது வந்து அழகான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு நிறைய குழந்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது, பள்ளி பருவம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்னுடைய வாழ்க்கையில் வாசகர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பொறியாளர், சமூக செயற்பாட்டாளர், எழுத்தாளர், திருநங்கை பிரஸின் நிறுவனர் தோழர் கிரேஸ்பான் அவர்களோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். தோழர், உங்களுடைய பள்ளிப்பருவ நாட்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி. பள்ளிப்பருவ நாட்கள்ல உங்களுடைய அனுபவங்களை பத்தி பகிருங்க. பள்ளிப்பருவ நாட்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நான் நிறைய இன்டர்வியூஸில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஒரு பள்ளிப்பருவம் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை பருவம். ஒரு குழந்தை பருவத்தை ரொம்ப அழகானது. என்னோட குழந்தை பருவம்லாம் ரொம்ப விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், நிறைய அழகான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு நிறைய குழந்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது, பள்ளி பருவம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு என்னுடைய வாழ்க்கையில நடந்த கருப்பு நாட்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஒரு குழந்தை ஃபேஸ் பண்ணக்கூடாதோ அந்த குழந்தை வந்து அந்த டிஸ்கிரிமினேஷனை அந்த வயசுல ஃபேஸ் பண்ணதுங்கிறது வந்து எனக்கு இப்போ நான் யோசிக்கும் போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறது ஒரு பெயின் தான் இருக்குது. அண்ட் ஸ்கூல்ஸில் நான் நார்மலாக எல்லாரும் மாதிரி தான், எல்லா பேரண்ட்ஸ் மாதிரி எங்கள் அப்பா அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீ என்ன வேணா பண்ணு ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்க 2 பேரோட பேக்ரவுண்டுமே வந்து தே ஆர் பார்ன் அண்ட் brought up from the தலித் கம்யூனிட்டி அப்படிங்கிறப்போ அவங்க பெருசாக நம்பினது கல்வி. நாம் வந்து கல்வி நமக்கு கிடைச்சா, நம்ம பிள்ளைக்கு கிடைச்சா பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாதாரண எல்லா பெற்றோரும் நினைக்கிற மாதிரியான ஒரு பெற்றோர் தான் அவங்களும். ஸோ அதனால அவங்க படிக்க வச்சாங்க. நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இடையில சடனாக இந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு கொஞ்சம் நிறைய விளையாட்டுகள், இதெல்லாம் இந்த பசங்க விளையாடுற விளையாட்டுகள்லாம் இருக்குல்ல, நான் மேக்சிமம் பசங்க அவங்க கூடலாம் சேர்றது அப்படிங்கிறது வந்து நான் கம்மி பண்ணிடுவேன். பேச மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ஒரு பெண் குழந்தை என்ன மாதிரிலாம் வளரணும்னு ஆசைப்படுமோ அந்த மாதிரியான ஒரு இதில் தான் நான் வளர்ந்தது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே வந்து என் கூட படித்த பொண்ணுங்க, இவங்க எல்லாரு கூட தான் விளையாடுவேன். நாங்கள் வந்து வெளியில் எங்கே போனாலுமே எங்கள் கிராமத்தை தாண்டி நாங்கள் வெளியில் எங்கேயும் போக மாட்டோம். பட் விளையாண்டானாலுமே நாங்கள் மட்டுமே எங்களோட விளையாட்டுக்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, ஃபுல்லாகவே பெண்கள் கூடவே இருக்கிற மாதிரியான அது வந்து எனக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபீலை கொடுத்தது. ஸோ அதனால நம்ம அந்த ஃபீலை எடுத்துக்கிட்டோம். பட் பசங்க அப்படின்னு போகும்போது அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ரூடா பேசுறது, ரொம்ப மேன்லியா பிஹேவ் பண்றது, நிறைய விஷயங்கள்லாம் வந்து நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ ஏன் இப்படி பேசுற, நீ ஏன் இப்படி
இவங்க கூட மட்டும் சேர்ற, ஏன் மற்றவங்க கூட சேர மாட்டேங்கிற. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து என்ன ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, இவங்க ஏன் நம்மளை கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் போக போக ஓகே, ஏதோ சம்ஹவ் இட்ஸ் ஹேப்பன் இன் மை பாடி அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வளர வளர அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஹார்மோனுடைய மாற்றங்கள் வீரியங்கள் அதிகமாகும் போது ஒரு கட்டத்துக்கு மேல என்னை வந்து என்னுடைய உடலையும் என்னுடைய உணர்வுகளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் ஆகாச்சு. ரெண்டே மிஸ்மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. நான் அது வந்து நான் உணரவே இல்லை. ஃப்ரம் த சைல்டுஹுட் ஆன்வர்ட்ஸ் நான் என்னன்னா எங்க அம்மா மாதிரி நான் ஒரு பொண்ணு, எங்க அக்கா மாதிரி நான் ஒரு பொண்ணு, என் தங்கச்சி மாதிரி நான் ஒரு பொண்ணு, எங்க அக்காவுக்கு என்ன கிடைக்குதோ எங்க அம்மாவுக்கு என்ன கிடைக்குதோ அவங்கள மாதிரி நானும் எல்லாமே எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இருந்தேன். ஸோ இது எல்லாம் உனக்கு கிடையாது, யூஆர் அ டிரான்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை நெற்றியில அடிச்சது வந்து இந்த சொசைட்டி. அது வரைக்கும் எங்க வீட்லயோ எங்க அப்பா அம்மாவோ இவங்க யாருமே வந்து நீ ஏன் பொண்ணு மாதிரி நடக்கிற இது பண்ணலன்னா பேசல. என்னோட ஜெண்டர் ஐடென்டிட்டி நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அப்பதான் வந்து இந்த சொசைட்டி வந்து என் மேல நிறைய விஷயங்களை திணிக்குது. நீ அவங்க பிள்ளைய நாங்க சேர்த்துக்க மாட்டோம், இப்படிப்பட்ட ஒரு குழந்தை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், எங்க ஸ்கூல்ல மற்ற பிள்ளைங்க எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க, அதனால சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ண உடனே அம்மாவுக்கு வந்து பெரிய வருத்தம் என்னன்னா, பிள்ளை வந்து படிக்குது, படிப்பு பாதியில் நின்றுச்சுன்னா ஏதாவது ஆகிடும். ஏன்னா நான் 10th நல்ல மார்க் எடுத்திருந்தேன். 11th 11th ஓவரால் 11th ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த +2 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்து இல்லை ஒரு வருஷம் தானே இருக்குது, பிள்ளை படிச்சிடட்டும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து பேசும்போது நான் சொன்னேன், எதுக்காக இவங்க என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு வேணும் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு பொண்ணு, நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா படிக்கலன்னு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பிரச்சனை இல்லை, நான் வந்து இவ்வளோ மார்க் குறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா பிரச்சனை இல்லை, நான் பொண்ணு மாதிரி இருக்கேன், பொண்ணு மாதிரி பேசுறேன், பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன், என்னோட பிஹேவியரல் சேஞ்சஸ் இது வருது அப்படின்னா தட் இஸ் மை கேரக்டர், என்னோட விருப்பம். அதை வந்து அதனால ஒரு ரீசனை வச்சு படிப்பு நிறுத்துறதுங்கிறது வந்து நான் இவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி எப்பவுமே சமூகத்துக்கு பிரச்சனையாவே இருக்கு அடுத்தவங்க. சோ அதனால எனக்கு இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது அம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோட என் புள்ள டாக்டர், ஆப்வியஸ்லி நான் வந்து டாக்டர் ஆகணும் தான் என்னோட விருப்பமும் இருந்துச்சு. சின்ன வயசுல யார் கேட்டாலும் நான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த டாக்டர் ஆகணுங்கிற கனவு சிதைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னன்னா எங்க அட்லீஸ்ட் இருக்கிற கல்வி கூட என் பிள்ளைக்கு கிடைக்காம போயிருமோங்கிற பயத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 days எங்க ஸ்கூல் பிரின்சிபல் ரூம் இருக்கும், அவங்க கிட்ட போய் எங்க அம்மா அவங்க காலில் விழுவாங்க என் கண்ணு முன்னாடியே. கிட்டத்தட்ட 10 days ஒரு பெற்றோர் நமக்காக நம்ம கல்விக்காக இன்னொருத்தன் காலில் விழுகிறதுங்கிறது எந்த குழந்தைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். எனக்கு அந்த வலி பயங்கரமா இருந்தது. எதுக்குமா நீ இப்ப போய் அவன் காலில் விழுகிற, உனக்கு எதுக்கு அப்படி படிக்கணுமா, நான் எனக்கு படிப்பே வேண்டாம் அப்படின்னா, நீ உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது. பட் இவங்க சொல்லும் போதெல்லாம் வந்து இல்லம்மா நீ ஏன் விழுகிற, போய் போய் ஒரு வீட்டுல அத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க, அண்ணா இருக்கான், அப்பா இருக்கான், இவங்களாம் விழுகிறதெல்லாம் விழ மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு அதை பத்தி இல்லை. ஆனா ஒரு பெண்ணா இருந்து நீ ஏன் எனக்காக போய் விழுகிற அப்படிங்கிறப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது நீ படி. அம்மாவும் சித்தியும் வந்து பயங்கரமான இது எப்பவுமே படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக எங்க ஹெச்எம் வந்து 10 நாள் கழிச்சு சொல்றாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. என்னன்னா 8:30 ஸ்கூல் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க வந்து 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும். நான் 4 o'clock ஸ்கூல் முடியுதுன்னா நான் 3:30 ஸ்கூலை விட்டு வெளியில போயிடணும். கிளாஸ்க்குள்ள நுழையக்கூடாது, யாரும் என் கூட பேசக்கூடாது, டீச்சர்ஸும் வந்து எனக்கு பாடம் எடுக்க மாட்டாங்க, நானாக தான் ஓனா படிச்சுக்கணும். ஹெச்எம் செருப்பு கழுத்தி போடுற ஒரு இடம் இருக்கு, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நான் உட்காந்துக்கிறணும். இதுதான் என்னோட ஸ்பேஸ். இதை தாண்டி நீ கிளாஸ்க்குள்ளேயோ எங்க ரெஸ்ட் ரூம்க்கோ வேற எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லும்போது எங்க அம்மா இம்மீடியட்டா எதையுமே யோசிக்கலாம், சரிங்க பரவாயில்லைங்க என் பிள்ளை படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஐ வாஸ் சூப்பர் ஷாக். அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு கன்சர்ன் கேட்டு இருந்திருக்கலாம்ல, எங்க அம்மா கேட்கலையே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். ஓகே அதை ஒபே பண்ணலாம், சரி அம்மாக்காக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மறுபடியும் படிக்கிறதுக்காக போனேன். போகும்போது எத்தனை நாள் நேத்து வரைக்கும் என் கூட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்த நபர்
நேத்து வரைக்கும் என்னோட சாப்பாடையும் அவனோட சாப்பாடையும் நாங்க சேர்ந்து கலந்து சாப்பிட்ட நபர், நான் மறுநாளே இந்த சொந்த பந்தம், இந்த சர்க்கிள், இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இது எதுவுமே இல்லாம இருந்தா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு பெரிய லோன்லினஸ் இருக்கும். ஒரு நான் வந்து மரத்தடியில உட்காந்துட்டு தனியா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா என் கிளாஸ்மேட் பசங்க எல்லாரும் ஆம்பளைங்க தான். அவங்க எல்லாரும் மேடையில உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நான் இங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அவங்க என்னை பார்க்குற பார்வையில ஒரு தீண்டாமையை என் மேல திணிப்பாங்க. ஸோ நான் அந்த தீண்டாமையை நான் அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சு நான் ஃபர்ஸ்ட் அது தீண்டாமைன்னு ரியலைஸ் பண்ணணும். அது எனக்கு டைம் வேணும்ல. 15-16 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாத ஒரு இதுக்கு ஏன் இவங்க நம்மளை இப்படி பண்றாங்க, நான் மட்டும் ஏன் இங்க உட்காந்துருக்கேன், அவங்கன்னா நல்லா தானே இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாலாம் அங்கதான், அவங்கள கிளாஸ்குள்ள போறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, அந்த பசங்க எல்லாருமே எல்லா விஷயமும் கிடைக்குது. என் கூட நேத்து வரைக்கும் இருந்தவன் என்னை பார்த்த உடனே ஒரு மாதிரி கேவலமான பார்வையை என் மேல வீசிட்டு போறான். அப்ப அது எனக்கு ஒரு வலியை கொடுத்துச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும்னு பார்த்துட்டே இருந்து கிட்டத்தட்ட 3 months நான் வந்து ரொம்ப டாலரேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ என்னால ஒரு கட்டத்துக்கு மேல முடியாதப்போ இவங்க கொடுக்குற டிஸ்கிரிமினேஷன் என்னால தாங்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, ஏன்னா அதோட வலி உங்களுக்கு யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இது வந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு நாம என்ன மாதிரியான அநீதியை கட்டவிழ்த்துறோம், அந்த குழந்தை மீது நம்ம எவ்வளவு பெரிய வன்முறையை நிகழ்த்துறோம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கே தெரியாது. அந்த வயதுல எந்த மாதிரியான ஆதிக்கம் எல்லாம் செலுத்தக்கூடாதோ எல்லா வகையான ஆதிக்கமும் வரும். அப்படிங்கிறப்போ என்னால அதை டாலரேட் பண்ண முடியாம நான் என் ஷர்ட் எல்லாம் கிழிச்சு மண்ணெல்லாம் அள்ளி மேல போட்டுட்டு, போங்கடா உங்க படிப்பும் நீயும், எனக்கெல்லாம் படிப்பு வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்னு சொல்லி புக்ஸ் எல்லாம் கிழிச்சு எங்க ஹெச்எம் மூஞ்சில எரிஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் பயங்கரமா ஓடுனேன். எனக்கு அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ இது, என்னடா நாம அப்படி செஞ்சிட்டோம். நான் வந்து எனக்கு என் உடம்புல ஒரு ஃபீலிங் இருக்குது, நானா உணர்றேன், என் பாலினத்துக்கு என்னுடைய பிறப்புக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அந்த உண்மையா இருக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுல உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதனால உங்களுக்கு என்ன இடையூறு வந்தது அப்படிங்கிறத நான் கேள்வி யோசிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல இதை யோசிச்சுக்கிட்டே நான் ஓடுறேன். அது திடீர்னு எனக்கு ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டோம், வீட்டுக்கு போகலாம், அம்மா அப்பா தேடுவாங்க அப்படின்னப்போ வீட்டுக்கு வந்தா, நீ என்ன ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு வந்த, என்னால முடியலம்மா, ஓரளவுக்கு தான் என்னால பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, என்னால அந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது, வேண்டாம் எனக்குன்னு சொல்லும்போது பயங்கரமா அடிச்சாங்க. வீட்டுல அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரும் சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரும் அடின்னு அடிக்கும்போது எனக்கு அந்த அடியெல்லாம் பெருசா தெரியல. ஏன் இவங்க நம்மளை இப்படி ட்ரீட் பண்றாங்க, எதனால எனக்கு மட்டும் இது நடக்குது, அந்த கேள்வி எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பெயினோட நான் ட்ரை பண்ண மறுநாள் காலையில எங்க அம்மா கிட்ட எழுந்திரிச்சு பொறுமையா என் அம்மா கிட்டையும் சித்திக்கிட்டையும், இங்க பாருங்க என் உடல்ல இந்த மாற்றங்கள் வருது, நான் ஃபியூச்சர்ல சர்ஜரி பண்ணி பொண்ணா மாறிடுவேன், நான் பொண்ணா மாறுறதுக்கான எல்லா முயற்சிகளும் தான் எடுப்பேன், ஸோ ஐம் நாட் அ மேல் அப்படிங்கிறத நான் சூப்பரா டிக்ளேர் பண்ணிட்டேன். வேண்டாம், நான் ஒரு ஆண் இல்லை அப்படிங்கிறத நான் அப்பவே டிக்ளேர் பண்ண உடனே அம்மாவுக்கு வந்து ஓகே அப்படியா, சரி ஓகே கோயிலுக்கு போகலாம், ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னாங்க. சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனோம். இன்னுமே வந்து அது ஒரு டிசீஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல நிறைய வந்து இன்னும் அம்மா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஸோ அது வந்து பயங்கரமான பெயின். என்னை வந்து கோயிலுக்கு போறேன்னு, என்னம்மா கோயிலுக்கு போறேன்னு சொன்னேன், இங்க வந்திருக்கு, இல்லை இங்க ஒரு டாக்டர் இருக்காங்க தெரிஞ்சவங்க, பேசிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி பேசுறதுக்கு டாக்டர் கேட்குறாரு, உனக்கு என்ன தோணுது, என்ன சைக்காட்ரிஸ்ட் வந்து என்ன இது எல்லாமே கேட்குறாங்க. நான் வந்து இல்லை டாக்டர், நான் ஆம்பளை இல்லை, நீங்க என்ன ஃபீலிங் என்கிட்ட கேட்டாலும் எனக்கு அது கிடையாது, எனக்கு வந்து ஒரு என்னோட அம்மா மாதிரி, என் அக்கா மாதிரி, என் தங்கச்சி மாதிரியான என்னென்ன ஃபீலிங்ஸ் அவங்க உணர்வாங்களோ அந்த ஃபீலிங்ஸ் தான் என்கிட்டையும் உணருது, அவங்கள மாதிரி தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், ஃபியூச்சர்ல நான் அவங்கள மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது, அப்படியாம்மா சரி ஓகே நீங்க மேலே இருங்க நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. மேலே வந்தா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கேட்லாம் போட்டு பூட்டிட்டாங்க. அந்த ரூம் மென்டல் ஹாஸ்பிட்டல் ரூம்ல வந்து அப்படிதான் இருக்கும் முன்னாடி. ஸோ பூட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்றேன், இவங்க நம்மளை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க. அப்புறம் நான் எங்க சித்தி தான் வந்து போகும்போது என்கிட்ட சொல்றாங்க, நாங்க உன்னை இங்க விட்டுட்டு போறோம், உனக்கு சரியாயிடும், ஒரு மாசம் 2 மாசத்துல சரியாயிடும், நான் வாரேன், டெய்லி வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கண்ணீர் ஊத்துது.
என்னடா இது, நம்ம அப்படி என்னடா பாவம் பண்ணோம், இப்படி கூப்பிட்டு வந்து இதில் உட்கார வச்சிருக்கிறாங்களே, நான் நல்லா தானே இருக்கேன், நான் யாருன்னு தெளிவாக சொல்கிறேன், என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெளிவாக சொல்கிறேன், என்ன போய் பைத்தியம்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஓகே லெட் இட் பி, என்ன வேணுமோ அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க போயிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 1 மந்த் ஃபுல்லாகவே அவங்க மார்னிங் வருவாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது ஒரு மாதிரி தலை சுத்தும், தூங்கிடுவேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு எந்திப்பேன், சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். அப்புறம் ஈவினிங் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, சாப்பிடுவேன், தூங்கிடுவேன். இந்த மாதிரியே ரொட்டீன் வாழ்க்கை போயிட்டு கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் போகும்போது மருத்துவருக்கே அந்த நேரம் அந்த புரிதல் இல்லை. மருத்துவர் உனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறது கூட அவங்க அக்செப்டே பண்ணலை. அப்படியா, சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர நான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் கம்ப்ளீட்லி ஓகே, இந்த மருத்துவருக்கு போதுமான அறிவு இல்லை, அவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறோம் நாம அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே எதுக்காக இது நடக்குது, ஏன் இது நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் நடக்கு அப்படிங்கிறத கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது தான் ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு என்ன ஆனிச்சு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா, நான் மத்தியான நேரம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம். ஸோ அந்த மாதிரி வாக்கிங் போகும்போது ஒரு ஒரு சின்ன செல்ஃப் ரேக் இருக்கும் அங்கே வந்து, அதில் புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து நான் சும்மா தற்செயலாக பார்க்கும்போது நான் விசாவுக்காக காத்திருக்கிறேன் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய புத்தகம் இருந்தது. அப்படி இருக்கும்போது இது என்ன புத்தகம், சரி எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து படிக்கும்போது தான் நிறைய விஷயங்களை நான் வந்து கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய தெளிவு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஓ இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் ஆமாம்ல, காஸ்ட் பற்றி எனக்கு தெரியும், ஓகே நம்ம பிறவியில இருந்தே காஸ்ட் பேஸ்டான டிஸ்கிரிமினேஷன் நான் அனுபவிச்சிருக்கிறோம். அதுவும் நான் வந்து சவுத் தமிழ்நாடு, தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறப்போ நிறைய காஸ்ட் பேஸ்ட் அட்ராசிட்டிஸை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் கிராமமே ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நான் சைல்டுஹுட்லேயே நான் அந்த பரமக்குடி இஷ்யூ, அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் நடக்கும் போதெல்லாம் வந்து எங்கள் கிராமத்தை தான் அட்டாக் பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க வருவாங்க, அடிப்பாங்க, எங்கள் அம்மா வந்து கோழி கூண்டுக்குள்ளெல்லாம் எங்களை போட்டு மறைச்சு வைப்பாங்க. இந்த மாதிரியான வழிகள்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஓகே, காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை இவர் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறது வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்கும்போது, ஏன் என்ன செருப்பு கழட்டி போடுற இடத்துல உட்கார வச்சு என்னை படிக்க சொன்னாங்க, ஏன் அந்த ஆளு மற்றவங்கள மாதிரி நீ அங்கே போய் படிக்க சொல்லியிருக்கலாமே, ஏன் அது எனக்கு நடக்கலை, அப்போ இதுக்கு பின்னாடி காஸ்ட்னு ஒன்று இருக்கு. சரி, இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குன்னா, உன் கம்யூனிட்டி காலகாலமாக பிச்சை எடுக்கிறாங்க, பாலியல் தொழில் பண்றாங்க, நீ மற்றவங்க மாதிரி இருக்க அப்படிங்கிறப்போ உனக்கு கல்விங்கிறது தேவையில்லை, அதனால உன்னை வந்து ஜெண்டர் பேஸ்டா டிஸ்கிரிமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுதான் டிஸ்கிரிமினேஷன், இதுதான் அடக்குமுறை, இதுதான் ஒடுக்குமுறை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப தெளிவாயிட்டேன். நிறைய விஷயங்களை அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கிரேஸ், நீ வந்து என்னதான் பெற்றோர்கள்ட்ட போய் சொன்னாலும் பெற்றோர்கள் தெளிவானவர்கள் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தை படிக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் தான் இருக்கு. ஸோ தட்ஸ் தேர் தாட்ஸ். ஆனால் அதை தாண்டி உன் குழந்தை ஒரு என்ன மாதிரியான ஒரு குழந்தை அப்படிங்கிறத அவங்களுக்கு சென்சிடைஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்போ நானே வந்து எங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை போய் சொல்கிறேன், இல்லை டாக்டர், நான் இப்போ ஆம்பளையாக ஃபீல் பண்ணுறேன், நான் வந்து பையன்தான், மறந்துட்டேன், எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, நான் இனிமே வந்து பையன் மாதிரி நடந்துப்பேன், பையன் மாதிரி இருந்துப்பேன்னு சொன்னோன்னு தேவர் லைக், ஓ வா சூப்பர், மெடிக்கல் மிராக்கிள், இப்படிலாம் ஆயிடுச்சு, நான் வந்து நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம், சரியா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்து மருந்து வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அப்பதான் யோசிக்கிறேன், சைக்காட்ரிஸ்ட் மருத்துவ ஃபீல்டு நமக்காக இல்லை, பேரண்ட்ஸ் குடும்பம் நமக்காக இல்லை, சரி சொசைட்டியாவது நமக்காக இருக்கணும், சொசைட்டியும் நமக்காக இல்லை, கல்வியும் நமக்காக இல்லை, அப்போ நாம என்னதான் பண்ண அப்படின்னு யோசிக்கும் போது நான் நேராக வீட்டுக்கு போனேன், டிசைட் பண்ணேன், யோசிச்சேன், வேண்டாம் இனிமேல் இது நமக்கு பாதுகாப்பான இடம் கிடையாது, இங்க நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா மறுநாள் காலையிலே நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். நைட்டு விடிய கிளம்பி பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு பக்கத்து ஒரு திருநெல்வேலியில் கொஞ்சம் திருநங்கைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் சேகரித்தேன். அங்கே போகலாம், அங்கே போனால் நமக்கு கொஞ்சம் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து சில குரூப் ஆஃப் டிரான்ஸ் பீப்புள் தே டிட் இந்த ஹல்வா பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹல்வா செஞ்சு அதை சேல் பண்ணுறது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கம்யூனிட்டி கிட்ட போய் 4 மணிக்கு விடிய காலம், நான் 5 மணிக்கு தான் எனக்கு தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ் சாப்பிடலாம். ஸோ 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் 12 மணிக்கெலாம் வீட்டை விட்டு வந்துட்டேன். அந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்துட்டு கிடந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு திருநெல்வேலிக்கு வந்தோம்.
ஸோ திருநெல்வேலியில வந்து அவங்க வீட்டு கதவை தட்டும் போது நான் நினைச்ச ஒருவேளை துரத்தி விட்டுருவாங்களோ நம்மளை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் குழந்தை, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறப்ப என்னன்னா, அப்போ டக்குன்னு அவங்க இல்லம்மா வாமா உள்ளவாமான்னு சொல்லும்போது அது எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி இருந்தது. பா, நம்மளை வாங்கன்னு உள்ள கூப்பிடுற அளவுக்கு ஒரு மனிதர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அங்க உள்ள போன உடனே எதுவுமே கேட்கல. என்ன பேக்கோட வந்திருக்க? நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், இனிமே இங்கதான் இருக்க போறேன். சரி, ஓகே இரு. நீ இப்ப சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. என்ன ஆச்சு? வீட்டில் ஒரே பிரச்சனை, அடிச்சாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லும்போது இது எல்லாமே தான் இவங்க பண்றாங்க, அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ அடுத்து நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த கேள்வி, என்ன பண்ண போற? எனக்கு வந்து நான் படிக்கணும் மறுபடியும், எனக்கு பாலியல் தொழில் பண்றதுக்கோ பிச்சை எடுக்கிறதுக்கோ விருப்பம் இல்லை. ஸோ அப்போ அது வந்து ரொம்ப கஷ்டமே சாமி. எங்க அம்மா சொல்றாங்க, அது ரொம்ப கஷ்டமே சாமி, என்ன செய்ய, ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்னால் அது மட்டும் செய்ய முடியாதுமா, எனக்காக நீங்கள் உதவி பண்ணுங்க, நான் படிக்கணும்னு சொல்லும்போது சீஸ் லைக் ஓகே படிச்சிடலாம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அடுத்து இன்னொரு நபர் வெளி உலகத்தில் என்னை வந்து படி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஹோப் கொடுத்துச்சு. சரி, நம்ம இதை பிடிச்சி வெளியில் போயிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சைல்டுஹுட்ல இந்த அளவுக்கான நடந்த அந்த ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன் இருக்குல்ல. பொதுவா இங்க சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் பத்தி நிறைய பேசுவாங்க. ஆனா குறிப்பா இந்த பாலாதிக்கத்தினால திருநர் குழந்தைகளுக்கு ஏற்படுற சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் பத்தி பெரிதளவுல எங்க சமூகத்துல பேசப்படுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இனி பெரிதளவு அது பேசப்பட்டு மாற்றம் வரணும்னு விரும்புறேன். நீங்க தூத்துக்குடி பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. பொதுவா தூத்துக்குடி அப்படின்னு சொன்னதுமே பலருக்கு பல கொடூர சம்பவங்கள் நினைவுக்கு வரும். நீங்க உங்களுக்கு தூத்துக்குடின்னா நினைவுக்கு வருது என்னது? உங்களுடைய புத்தகத்துல கூட தாமிரபரணி குறித்த சம்பவத்துல வந்து மனதில் ஆறாத ரணம், இதயத்துல தைக்கிற ரணம்னு குறிப்பிட்டிருந்தீங்க. அதை பத்தி. ஸோ தூத்துக்குடி அப்படிங்கிறப்போ அது நான் வளர்ந்த அழகான கிராமம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கிராமத்தை சொல்லணும். ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல சுற்றி தெரிஞ்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம். எங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நாங்க சாதிய ரீதியாக வன்முறைகளை வந்து ஃபேஸ் பண்ணும்போது எல்லாரும் பயங்கர யூனிட்டியா இருக்கிறதுங்கிறத தாண்டி எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா திடீர்னு எங்க காலனிக்குள்ள நுழைஞ்சி போலீஸ்காரங்க ஒரு 50-100 பேர் வந்தா, ஒருத்தர் 2 பேர் வர மாட்டாங்க, வந்தா மொத்தமா 50-100 பேர் வருவாங்க. தும்முன்னு யார் வீட்டை வேணாலும் அடிச்சு நொறுக்குவாங்க, யாரை வேணாலும் அடிப்பாங்க, யாருமே எதுவுமே கேட்கக்கூடாத ஒரு சூழல் மாதிரி இருக்கும். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, சரி நம்ம இப்படி அதனால இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லையுமே வந்து இப்போ எங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து நாங்க தரையில உட்காந்துருப்போம், மற்ற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அந்த சின்ன பெஞ்ச் மாதிரி இருக்கும், குட்டியா இருக்கும், அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அப்ப கூட நாங்க பெருசா அவங்களாம் அந்த ஆளுங்க அதனால அதுல உட்காந்துருக்காங்க, நாம எதுக்கு வந்தோம், படிக்கிறது தானே வந்தோம், படிக்கிற வேலையை பாரு, நமக்கு எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பேசிப்போம். ஆனா நீ எப்பவுமே இவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க தெருவுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சரி எதுக்கு ஏன் சொல்றாங்க, அது வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுமே தவிர, பட் அது ஏன் இப்படிங்கிறது தெரியாது. ஒரு நாள் நான் ரொம்ப இதா ஃபேஸ் பண்ணேன். எங்க அம்மா வந்து ஒருத்தங்க இன்னொரு தெரு இருக்குது, அந்த தெருல இருக்கிறவங்க கிட்ட போய் முட்டை அவங்க கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் சரின்னு அவங்க வீட்டுக்கு போனேன், தெரியாம அவங்க வீட்டுக்கு உள்ள போயிட்டேன். ரொம்ப ரொம்ப ஸ்பீடா உள்ள போயிட்டோம்னா அங்க இருந்து பயங்கரமா கத்திட்டு வந்தாங்க, ஏய் நாய, உனக்கெல்லாம் அறிவு இல்ல, உங்க அம்மா இதுக்கு தான் அனுப்பிச்சு விட்டாளா, ஏன் உங்க ஆத்தா வர மாட்டாளா, நீ ஏன் வந்த அப்படின்னு பயங்கரமா. இல்லங்க, எங்க அம்மா வந்து நீங்க ஏதோ கொடுத்து விடுவீங்கன்னு சொன்னாங்க, அதை வாங்கலாம், வெளியில வச்சிருக்கிற நாயை வெளியில வைக்கிறத பாரு, நீ எப்படி உள்ள வருவ அப்படிங்கிற மாதிரி டபக்கு நான் தண்ணி தூக்கி ஊத்திட்டாங்க அந்த நான் நின்ன இடத்துல. அப்போ ஏன்டா இது, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, சரி ஓகே இதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொன்னு இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த இது அது என்ன, இந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து நிறைய இந்த சண்டே கிளாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆமா. ஸோ இது எல்லாமே வந்து மாட்டு தொழுவத்துல தான், அவங்க வீட்டுல மாடு இருக்கு, மாட்டு தொழுவா இருக்கு, நினைச்சா அவங்க வீடு வந்து பெரிய வீடு தான், அங்க வச்சு நடத்தலாம். அந்த தொழுவத்துல அந்த வைக்கோல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அங்க உட்காந்து நீங்க எங்க பசங்க எல்லாருக்குமே அங்க மட்டும்தான். ஆமா. சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க, நாங்க அதை பெருசா எடுத்துக்குவோம், எப்போ வேணா சாக்லேட் கொடுப்பாங்க, அதுக்காக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு வந்துருவோம். ஸோ இது எல்லாமே சின்ன வயசுல பார்க்கும்போது
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துட்டே இருந்துச்சு, ஒரு ரணமாவும் இருந்துச்சு. இன்னொரு இது வந்து நிறைய விஷயங்கள், இந்த இயற்கை கூட ஒன்றி வாழ்றது, விவசாயம் பண்றது. நான் வந்து சின்ன வயசுல இருந்து இந்த தக்காளி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் களவாங்க போவோம். அடுத்த காட்டுல போய் திருடிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுலாம். ஸோ இது எல்லாமே சைல்டுஹுட்ல ஒரு மெமரியான ஒரு விஷயம். அதை சுத்தி ஒரு அழகியல் இருக்குது. அந்த விவசாயம் பண்ண அந்த விவசாய கொடிகளுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. இது எல்லாமே இருக்கும்போது இந்த அழகியலை பற்றி பேசுவதற்கு, அழகியலை பற்றி சொல்வதற்கு யாருமே இல்லை வெளி உலகத்துக்கு. அப்போ நாம் இங்க இருக்கிற டிஸ்கிரிமினேஷனை இதை நாம ஃபேஸ் பண்றோம். ஸோ தூத்துக்குடியில நிறைய வயலன்ஸ் நடக்குது. அது குறிப்பா இந்த தாமிரபரணி இஷ்யூ, தாமிரபரணி படுகொலை நடக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நடந்திருக்குது. அதுவும் அதிகார வர்க்கம் நம்மளுக்கு எதிராக செஞ்சிருக்கு. அந்த அநீதிக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைச்சிருக்கான்னு கேட்டாங்கன்னா கிடையாது. ஏன் எனக்கு மட்டும் நீதி கிடைக்க மாட்டேங்குது? எப்பவுமே இழப்பு அப்படிங்கிறது எனக்கு தானே இருக்குது. நீங்க அதிகாரத்தை எங்க மேல திணிச்சுட்டு போயிடுறீங்க. ஆனா இழப்பு அப்படிங்கிறது எனக்கும் என் சமூகத்துக்கு மட்டும்தானே இருக்கு. அந்த வலி ரொம்ப கொடூரமான வழி இல்லை. அப்ப நான் அந்த வழியை என்ன பண்ணுவேன்? தேக்கி தான் வச்சுட்டு இருக்கணும். சரி, தேக்கி வச்சுப்போம். இந்த இஷ்யூ நடந்துச்சா, சரி தேக்கி வச்சுப்போம். அப்புறம் இன்னொரு இஷ்யூ நடக்குதா, தேக்கி வச்சுப்போம். இன்னொரு இவங்களை வெட்டி போட்டுருந்தாங்களா, தேக்கி வச்சுப்போம். இன்னொருத்தனை வெட்டி போட்டுட்டானா தேக்கி வச்சுப்போம். இதை எல்லாத்தையும் தேக்கி வச்சுப்போம். அப்போ ஒரு இன்னைக்கு நாம டிராமட்டிக் சிச்சுவேஷன், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இது எல்லாமே பேசுறோம். ஆனா அந்த வழிய நேர்ல பார்த்த ஒரு நபர் சாட்சியா அங்க நிற்கும் போது அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூ எப்படி இருக்கும், அண்ட் ட்ராமாட்டிக் சிச்சுவேஷனை எவ்வளோ விதமான ட்ராமாட்டிக் சிச்சுவேஷனை கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் பார்க்கும்போது இங்க அது வேலிடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன் மட்டும் இங்க வேலிட் கிடையாது. மற்றவங்களோட ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன் வேலிட், அவங்க ஃபேஸ் பண்ற டிஸ்கிரிமினேஷன் வேலிட், அவங்கள பேசுற எல்லா விஷயங்களும் வேலிட். பட் நான் பேசுனா மட்டும் அது வேலிட் இல்லை. ஏன் நீ பேசுற, உனக்கு மட்டும் ஏன் ட்ராமாட்டிக் சிச்சுவேஷன் வருது, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குதுங்கிறத நான் சமூகத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுல தான் நான் எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் இருக்கும் பொழுது நான் வந்து இந்த தாமிரபரணி படுகொலைகள் இது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாம ஏன் என்னுடைய பெண்களுடைய வரலாறு இங்க மறைக்கப்பட்டிருக்குது, என்னுடைய வரலாறும் இங்க மறைக்கப்பட்டிருக்குது. ஓகே, அட் த சேம் டைம் என்னுடைய பெண்கள் எல்லாம் எப்படி வந்து நீ கல்வி அறிவு இல்லாதவங்க, கல்வி அறிவு மேல ஆர்வமே இல்லாதவங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லும் பொழுதுதான் நான் வந்து பெண்களுடைய வரலாறு, தலித் பெண்களுடைய வரலாறு விக்கிபீடியால கூட பல இது தரவுகள் நீங்க சேர்த்துதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ தலித் பெண்களுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து இங்க பெரும்பாலும் பேசப்படுறது இல்லை. ஏன்னா இங்க வந்து எத்தனையோ தலித் பெண்கள் வந்து நம்ம வந்து அன்னை மீனாம்பல் இவங்க எல்லாரையும் பேசுறோம். ஆனா அதை தாண்டி நிறைய பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கு. எல்லா பெண்களும் பயங்கரமா பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சொசைட்டியோட விடுதலைக்காக. ஈவன் ஃப்ரம் த இப்போ சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்க. அப்படி இப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய நபர்களை மட்டும்தான் நம்ம கொண்டாடுறோம். ஆனா தெரியாமல் எத்தனையோ பெண்களுடைய வரலாறு இங்க மறைக்கப்பட்டிருக்குது. அதை நாம தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க இருக்குதான்னா கிடையாது. ஈவன் விக்கிபீடியா நீங்க சொன்னாலுமே, விக்கிபீடியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க ஸ்டடி பண்ணும்போது விக்கிபீடியாவில் ஒரு எழுத்து எழுதணும்னாலும் அதுக்கு நாம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து வேலிடான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். ஒரு சின்ன லெட்டர் எழுதுனாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வேலிடா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ரிவோக் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அந்த வரலாறு என்னால எழுதப்பட முடியாது. ஸோ இது இப்படி ஒரு சூழல்ல அதை யாருக்கு ஹேண்டில் பண்றான்னு பார்க்கும்போது விக்கிபீடியா இட்ஸ் அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதை ஒரு ஒயிட் சுப்ரமசி பிராமணிக்கல் பேட்ரியார்கி மென் வந்து ஹேண்டில் பண்றான். அவனுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், என் வரலாற நான் ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா அவனுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். நான் அதாவது எப்படின்னா, நான் எழுதுற வரலாறுங்கிறது அவனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இல்லை, ரொம்ப தாழ்மையா எங்களுக்காக நாங்க எதெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான வேர்டிங் பயன்படுத்தினோம்னா ஓகே நம்மள கேட்குறாங்க அதனால நாம அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா அது அதிகார வர்க்கம் இல்ல, வீறு கொண்டு எழுந்தார்கள் எங்கள் பெண்கள் அப்படின்னு போட்டோம்னா வீறு கொண்டு தூக்கிடுவாங்க. எங்கள் பெண்கள் எழுந்தார்கள், நீங்க ஏன் வீறு கொண்டு எழு போறீங்க, நாங்க மட்டும்தான் வீறு கொண்டு எழுவோம். ஸோ இந்த வார்த்தைகள்லையும் மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாங்க நிறைய ஃபைட் பண்ணோம். ஸோ தலித் பெண்களுடைய வரலாறு, இன்னைக்கு நம்ம தலித் வரலாற்று மாதம்னு பேசுறோம் இல்லையா, கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா தலித் வரலாற்று மாதத்தை இனிஷியேட் பண்ணதே பெண்கள் தான். அதை வந்து தலித் ஆண்கள் இனிஷியேட் பண்ணல, தலித் பெண்கள் தான் நாங்க இனிஷியேட் பண்ணோம்.
டெல்லியில தொடங்குனுச்சு இந்த தலித் ஹிஸ்டரி மந்த் அப்படிங்கிறது. டெல்லியில தொடங்கணும், அங்க நிறைய இந்த மாதிரி விக்கிபீடியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரலாம். ஏன் எங்களோட வரலாறு இத்தனை வருஷத்தோட வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கேலண்டர் ரெடி பண்ணோம். தேன்மொழி சவுந்தரராஜன், சங்கபாலி, இன்னும் நிறைய தோழர்கள் இருக்கிறாங்க. இந்த இன்னைக்கு நம்ம தலித் ஹிஸ்டரி மந்த் கொண்டாடுறதுக்கு அஸ்திவாரமா இருந்தவங்க தலித் பெண்கள் தான். ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த வரலாற்றுல நாமளும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ. ஸோ இதை நாங்க ஒவ்வொரு வரலாறையும் வெளியில கொண்டு வர நாங்க தேடும் போது ஃபர்ஸ்ட் நாங்களே ஒரு டிராமாட்டிக் சிச்சுவேஷனுக்குள்ள போயிடுவோம். என்னடா இது நம்ம பெண்களுக்கு இதை பத்தி தெரியலையே அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப டிராமாட்டிக் சிச்சுவேஷன்ல போனது இந்த காதலர் தினம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம கொண்டாடுறோம். அந்த காதலர் தினத்துல பெரும்பாலான காதலம் உண்மையிலேயே காதல் ரொம்ப அழகானது. அந்த காதலை நாம மதிக்கிறோம், அதை ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அந்த காதல்லையும் ஜாதின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம். ஆமா, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கு. அப்ப காதலர் தினத்திலையும் ஜாதி இருக்கு. இங்க உனக்கு ஒர்க்கிங் கிளாஸ் வர்க்க ரீதியாக போராடிய நபர்களுடைய காதல் கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலான காதல் ஜோடிகளை நாம எடுத்து பேசினாலுமே. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் ரமாபாய்க்கும் இருந்த காதல் ஏன் பேசப்படல, ஏன் இங்க கொண்டாடப்படல? அந்த காதல் அப்ப காதல் இல்லையா? தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனுக்கும் ரங்கநாயகி அம்மாளுக்கும் இருந்த காதல் எவ்வளவு அழகான காதல். அந்த காதலை ஏன் இங்க கொண்டாடப்பட முடியல? இவர் இமானுவேல் சேகரனாருக்கும் அமிர்தம் கிரேஸ்க்கும் இருந்த காதல் பயங்கரமான காதல். அவர் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு பெண் என்ன மாதிரியான சாதிய ரீதியான அடக்குமுறையையும் சாதிய ரீதியான வன்முறையையும் அனுபவிச்சு அந்த பெண் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் இந்த சொசைட்டில. அப்ப இந்த பெண்களுடைய தியாகங்கள் எல்லாமே இங்க இல்லையா? ரமாபாய் அம்பேத்கர் சாணி வித்து வரட்டி வித்து அம்பேத்கரை படிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க. தான் குழந்தை இறந்து போனாலும் அந்த இறந்து போன வழியை விட என் கணவர் அங்க பசியா இருப்பாரு, அங்க அவர் படிக்கணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமா உணர்ந்த ஒரு மனிதர் ரமாபாய் அம்பேத்கர். அவர்களுடைய காதல் ஏன் இங்க கொண்டாடப்படலை? அப்போ இங்கேயும் சாதி இருக்கு அப்படிங்கிறத நாங்க உணர்ந்ததுனால நான் இதை பத்தின ஒரு ரிசர்ச் தொடங்கும் போது எனக்கு அது ஒரு பெரிய பெயினா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெண்கள் எவ்வளவு அழகா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு வீரியமா இருந்திருக்கிறாங்க. நான் வெறுமனையா மாட்டுக்கறி சமைப்பேன், ஆட்டுக்கறி சமைப்பேன், சமையல்ல மட்டும் நான் சூப்பரா இருப்பேன், எங்க அம்மா வைக்கிற மாட்டுக்கறி நல்லா இருக்கும், எங்க அப்பா வைக்கிற பன்னிக்கறி நல்லா இருக்கும். நீ உணவு வறட்சியலுங்கிற இடத்துலயுமே அங்க என்னோட பெண்ணை நீ என்ன மாதிரியான சித்தரிக்கிற? நான் நல்லா சமைக்கங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியுமா? அந்த மாட்டுக்கறி சமைக்கிறேங்கிறது உனக்கு தெரியுது. அந்த மாட்டுக்கறிக்காக நான் ஃபைட் பண்ண விஷயம் ஏன் உனக்கு சொல்ல முடியல? இல்ல, நான் இப்படிதான் யோசிப்பேன். எப்பவுமே ஃபைட் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குதுன்னா என்னோட சிந்தனை முழுக்க ஏன் என்னுடைய பெண்கள் வெறுமனையா சமையலறை சார்ந்த விஷயங்களையும் அதை தாண்டி வீட்டுக்குள்ளேயும் நாங்க ஏன் படிப்பதற்காக போராடலையா? ரமாபாய் அம்பேத்கர் பெண் கல்விக்காக ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த மூவ்மெண்ட்டை பத்தி ஏன் இன்னும் இங்க ஏன் பேசப்படுறது இல்லை? இங்க ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாவுக்கு ரங்கநாயகி அம்மாள் எந்த இடத்துலையும் இடையூறா இருந்தது இல்லை. அவர் பத்திரிகை ஆரம்பிக்கும் போதும் எந்த இடையூறா இருந்தது இல்லை. பத்திரிகை ஆரம்பிக்கும் போதும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எந்த ஒரு இதுவும் நான் குடும்ப மேலாண்மையை பார்த்துக்கொள்கிறேன், நீங்க சமூக மேலாண்மையை பார்த்துக்கோங்க, 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல பார்ட்னர்ஸ் 2 பேரோட உழைப்பு இருக்குது. அப்ப 2 பேரோட உழைப்பும் இங்க அங்கீகரிக்கப்படணும்ல. அந்த உழைப்பை தான் நாங்க இங்க பேசுறோம், அந்த உழைப்பை தான் வரலாறுன்னு பேசுறோம். பொதுவாவே இங்க ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண்ணுன்னு பின்னாடி நிறுத்திடுவாங்க, அங்கேயுமே பெண்களை பின்னாடி நிறுத்துவாங்க. அதுதான் இப்போ வெற்றிக்கு பின்னாடிங்கிறது தாண்டி சரிக்கு நான் உன் பக்கத்துல தான் நான் நினைக்கிறேன், உனக்கு பின்னாடி நான் நிக்கல, உன் பக்கத்துல தான் நான் நினைக்கிறேன், அப்போ உனக்கு ஈக்குவலா நான் நிக்கிறேன். அந்த சிந்தனை ஏன் இங்க வர மாட்டேங்குது? அது குறிப்பா இங்க இருக்கக்கூடிய தலித் பெண்களுடைய வரலாறு அப்படிங்கிறது மறைக்கப்பட்டிருக்குது, வேணும்னே அது அழிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை நாம வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு. ஸோ இது எனக்கு தொடங்கின இடம் தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில இருந்து நம்ம பார்த்த இது எங்க அம்மா படின்னு சொன்னாங்க. நான் இப்போ சிந்திக்கிறேன்ல, இன்னைக்கு நம்ம எழுத்தாளராகவும் ஒரு சிந்தனையாளராகவும் இதெல்லாம் யோசிக்கும் போது அன்னைக்கு ஒரு தலித் பெண் தான் குழந்தைக்கோட கல்வியோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு போராடினாங்க. அவங்க இப்ப அந்த குழந்தை படிக்கணுங்கிறதுக்காக போராடினாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல
தான் குழந்தை திருநங்கைங்கிற அடையாளத்துல பிறந்திருக்குது, இந்த திருநங்கை எப்படி கையாளணுங்கிறது தெரியல. உங்க புத்தகத்துல அம்மாவுக்கு கடிதம்ல எழுதிருப்பீங்க, உருக்கமா எழுதிருப்பீங்க. உங்க கோவம் முழுக்க சமூகத்தின் மீது தான் இருக்கு, உங்க அம்மா மீது இல்ல அப்படிங்கிறது. நிச்சயமா நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னையும் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பிரிச்சது இந்த சமூகம். எங்க அம்மாவுக்கு என் மேல என்ன கொஞ்சணும்னு ஆசை, எனக்கும் எங்க அம்மா மடியில படுத்து அழணும்னு ஆசை. எங்க அம்மா கிட்ட வந்து எல்லா விஷயங்களையும், அம்மா இந்த மாதிரிலாம் என்னை கொடுமைப்படுத்துறாங்கம்மா, இந்த மாதிரிலாம் என்ன பேசுறாங்கம்மா, இந்த சொசைட்டில இப்படிலாம் வழிகள் இருக்குமா, இதெல்லாம் என்னால தாங்க முடியலம்மா, நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்து அழுகிறேன் அப்படிங்கிற அந்த அழுகலை சொல்றதுக்கு கூட எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாத இடத்துல எங்க அம்மாவுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு தூரத்தை இந்த சமூகமும் இந்த பாலாதிக்க சமூகம் கட்டமைத்து வச்சிருச்சு. அப்ப அந்த வழியை என்னால வேற எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் நான் வந்து என்னுடைய முதல் புத்தகத்துல அன்புள்ள அம்மாவுக்கு முதல் பக்கத்துல இன்னொரு சிந்தனைகள் 2ல வந்து அன்புள்ள அப்பாவுக்கு எழுதிருக்கேன். ஏன்னா ஒரு ஆணாதிக்கவாதியாக எங்க அப்பா இருக்கும் பொழுது ஒரு தகப்பனாக அவர் என்ன மாதிரியான சிக்கல்களை ஃபேஸ் பண்றாரு, அம்மா வந்து என்ன மாதிரியான சிக்கல் ஃபேஸ் பண்றாங்க, இவங்க 2 பேருக்கும் என்கிட்ட பேசணும்னு ஆசை, என் கூட பழகணும்னு ஆசை, எனக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசை, எல்லாமே ஒரு ஆசையாக இருக்கு, கனவாக இருக்கு. ஆனா இடையில அது மறைஞ்சு போறதுக்கான வேலைகள் எல்லாம் யார் பாக்குறான்னு இந்த சொசைட்டி பாக்குது. அப்ப அதை நான் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யோசிச்சேன். சிறப்பு தோழர். அடுத்து கோவில்பட்டி டு சென்னை வழித்தடம் மாதிரி தூத்துக்குடி டு சென்னை வழித்தடம் புத்தகம் வரும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல, ஆக்சுவலி நான் வந்து எல்லா இடத்துலயுமே நான் ரொம்ப தீர்க்கமா சொல்ற ஒரு விஷயம் தான், என்னுடைய ஆட்டோபயோகிராஃபி நான் எழுதவே மாட்டேன், எப்பவுமே எழுத மாட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு பொது புத்தி இருக்கு. இங்க வந்து நான் என்னுடைய முதல் புத்தகம் எழுதும் போது நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னா எல்லா பதிப்பாளர்களும் என்னங்க நீங்க வந்து ஒரு ஃபீல் வேணுங்க, ஒரு பிரபல எழுத்தாளர் அந்த கேள்வி இருக்கு தோழர். திருநங்கை பிரஸ் உருவான கதைன்னு கேள்வி கேக்குறேன். அந்த ஃபீல்லாம் வந்து அவங்க பேசின விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்ப நான் என்ன ஃபீல் வேணும்னா, ஐயோ என்ன அடித்தார்கள், என்னை துன்புறுத்தினார்கள், என்னை வந்து போட்டு மிதிச்சாங்க, ஓங்கி எங்க அப்பா என்னுடைய முதுகெலும்பிலை குத்தினார்கள், இது எல்லாம் தான் இந்த சமூகம் வேணும்னு எதிர்பார்க்குது. அழுகுரல் அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஆர்வம். இது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு சமூகத்தினுடைய வழியை நான் வந்து எழுத்துப்பூர்வமாக படிக்கும்போது அது ஒரு ரசனையா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையே ரொம்ப கேவலமான மனநிலை. அப்ப நான் அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போய் நிப்பாட்டணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. உரிமையில் சார்ந்து எழுதிட்டு இருக்கிறேன். எஸ். ஸோ என்னோட எழுத்துக்கள் எல்லாமே நான் அப்பவே டிசைட் பண்ணேன், நான் எழுத மாட்டேன், இஷ்டம் இருந்தா படி, இல்லைன்னா போயிட்டே இரு, அவ்வளவுதான். என் எழுத்துக்கள்ல எந்த இடத்துலயும் இரக்கம் அப்படின்னு நீங்க பார்க்கவே மாட்டீங்க. ஒண்ணு என்னுடைய சிறுகதைகள்ல வேணா நான் கொஞ்சம் இதுக்காக வேணா ஓகே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் கொண்டு போவோம் அந்த இடத்துல, அப்படின்னாதான் நான் வந்து நான் சொல்ல வர்ற கருத்தை உள்ள கொண்டு போய் திணிக்க முடியும். அதுக்காக வேணா நான் அந்த மற்றபடி நான் என்னோட ஆட்டோபயோகிராஃபி எழுதணும்னு வேற யாராவது எழுதுனா ஐ எம் ரெடி டு சப்போர்ட், அவ்வளவுதான். நீங்க கல்லூரி சேர்றதுக்கு பல சட்ட போராட்டங்களை கடந்து பொறியியல் கல்லூரி சேர்ந்திருக்கீங்க, அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. ஸோ பொறியியல் கல்லூரி அப்படிங்கிறதெல்லாம் என்னோட கனவே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் மெடிக்கல் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் என்னோட கனவு. அது வந்து நிறைவேறல அப்படிங்கிறப்போ இமீடியட்டா நான் இந்த சொன்னாலையா டிரான்ஸ் கம்யூனிட்டி கூட இருந்தேன். அதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ நான் ஒரு ப்ரைவேட் காலேஜில் டிப்ளமோ படித்தேன். ஸோ டிப்ளமோவில் 95% வித் டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு வெளியில் வந்த உடனே அது வந்து எனக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு. ஓகே நல்லபடியாக நம்ம படிச்சிட்டோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்கும்போது நான் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணலாங்கிறப்போ கேம்பஸில் செலக்ட் ஆகி நான் சென்னைக்கு வரேன். ஏதோ ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குர்கிராமத்தில் புதூர் பாண்டியாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு குழந்தை எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ போய் முறையாக ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே வர்றோம் அப்படிங்கிறப்ப எனக்கு அப்போ இவ்வளோ பெரிய ஊர் இருக்கா அப்படின்னு தான் யோசித்தேன். இவ்வளோ பெரிய ஊரில் நம்ம வேலை பார்க்க போகிறோமாங்கிறப்போ அது எனக்கு ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு. சரி ஓகே எல்லாம் ஓகே தான், ஆனால் நம்ம ஐடென்டிட்டியில் வேலை பார்க்க முடியுமா, நானாக வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒருத்தல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது நான் எங்கள் ஆஃபீஸில் சேர்ந்த ஒரு 3 monthsலேயே நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து டிரான்ஸு, நான் என்னோட அடையாளத்தை மாற்றிக்க போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு அதே மாதிரி தான் அகெயின் நான் வேலைக்கு சேரும்போது எனக்கு வந்து அக்காமடேஷன்ஸ் கொடுத்தாங்க, நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுத்தாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இங்கே தான் நல்ல ஒரு ஏசி ரூமில் ஏசி ஹாலில்
ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டு நம்ம உட்காந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுற ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறப்போ எப்பவுமே சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ப்ரோக்ராமர்னால ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படி ஒரு நாற்காலி போட்டு அப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்தவங்க அடுத்த நாளே இல்லை நீங்க வந்து கஸ்டமர் சைட் போங்களேன், கொஞ்சம் அங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரிஞ்சிடுச்சு இது டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா நான் ஸ்கூல்ல ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ சரி ஓகேங்க பரவாயில்ல, ஏன்னா நான் உழைக்கிறேன் எனக்கு காசு வரப்போகுது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன். ஸோ கஸ்டமர் சைடு போகும்போது நிறைய டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா அப்போ நான் ஹார்மோனல்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். நான் என்னோட லுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபெமினைனாக தெரியும். பயங்கர ஒரு ஐடி வேலை பார்க்குற ஒரு பெண்ணுக்கு உண்டான தோற்றம் மாதிரி தான் எனக்கு தெரியுங்கிறப்போ இவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க, உங்களை சாருன்னு கூப்பிடவா மேடம் கூப்பிடவா, நீங்க ஏன் உள்ள சிம்மிஸ் போட்டிருக்கீங்க, உள்ள ஏன் பிரா போட்டிருக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரொம்ப அன்னாய்டா இருக்கும் எனக்கு. ஏன்னா உனக்கு என்ன தேவை, உனக்கு தேவை நான் ப்ரோக்ராம் எழுதணும், ஒழுங்கா நம்ம எழுதுறேன்னா உனக்கு தேவையான அவுட்புட் வருதா, அதை மட்டும். அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு தோழர். பொதுவாவே வந்து ஒரு மனிதனா பார்க்க மாட்டாங்க, அவன் பாலினம் சாதி இல்ல மதம் இதுதான் இதை வச்சுதான் மனுஷனை பாக்குறாங்க. ஸோ இதுதான் எனக்கு பிரச்சனையாவே இருந்துச்சு. இதை வந்து நான் ஒரு ஓகே நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஸோ கஸ்டமர் சைடு ஒரு 6 month போகும்போது 7 month போனேன். ஆமாம் 7 month, மோர் தென் 7 month நினைக்கிறேன் போயிருந்தேன். என்னால் அதுக்கு மேலே முடியல, மேனேஜ் பண்ண முடியல எனக்கு. ஏன்னா நான் வந்து என்ன பசங்க கூட தங்க வைக்கிறாங்க, நான் ட்ரெஸ் பண்ணோம், நான் வந்து ஹார்மோனல் எடுத்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருந்த உடனே நான் ஆல்ரெடி நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஆஃபீஸில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நான் வேலையை விட்டு நின்றுதான், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு எங்கள் எம்டி கிட்ட சொல்கிறேன். அவர் இல்லைம்மா நீ நேராக வா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 8 month கழிச்சு ஆஃபீஸ்க்கு போகிறேன். ஹீஸ் லைக் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. என்னம்மா நீ வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்ட, இப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கஸ்டமருக்கு அனுப்ப முடியும், நான் வந்து ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், என்னன்னு பேசிட்டு உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு 1 week கேப் கேட்டார். ஸோ நான் அந்த 1 week கேப்பில் வீட்டில் சும்மா இருந்தோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க கூட ஒரு டிவியோட டிபேட் ஷோ, அந்த டிபேட் ஷோவுக்கு என் ஃப்ரெண்டு போகிறது, நானும் அவ கூட சும்மா தானே இருக்கேன்னு சொல்லி அவ கூட போயிருந்தேன். ஸோ அங்கே இன்னொருத்தங்க வர்ற இடத்துக்கு வரல, இன்னொரு டிரான்ஸ்ஃபர் கூப்பிட்டுருப்பாங்க போல, அவங்க வரல. அப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் தானே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் மீடியாவில் என்ன ஓப்பன் அப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு பயம்லாம் ஒன்றுமே இல்லை. சரி பேசுவோன்றப்போ அது வந்து ஒரு டெலிகாலர்ஸோட ஷோ, அவங்க காலர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி காலர்ஸ் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும்போது நான் ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டேன். இங்கே பாருங்க, நான் வேலை பார்த்துருக்குறேன், நான் படிச்சிருக்கிறேன், 95% எடுத்திருக்கிறேன், எனக்கு இப்போ எங்கள் ஆஃபீஸில் வேலை இல்லை, நான் வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனியில் எனக்கு இப்போ வேலை இல்லை, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போ நான் பாலியல் தொழில் போகிறது பிச்சை எடுக்கணுங்கிற சாய்ஸ் தான் நீங்கள் அடுத்து வச்சிருக்கிறீங்க, அப்போ நான் அதை தாண்டி வேற என்ன பண்ண முடியுங்கிற ரொம்ப ஆதங்கமாக பேசும்போது அந்த ஷோ முடிஞ்ச உடனே இம்மீடியட்டாக எனக்கு ஒரு கால் வருது எங்கள் எம்டியோட ஒய்ஃப் கிட்ட இருந்து, இங்கே பாருமா உனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, நான் சொல்கிறேன் நீ நாளையிலேருந்து வேலைக்கு வா அப்படின்னு சொல்லும்போது ஐம் லைக் ஓ, அப்படி சுற்றி ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வரணும் அப்படின்னா, நீ எப்படி வரணும்னு நினைக்கிற அப்படி வாங்கினப்போ நான் ரொம்ப ப்ரௌடாக முதல்ல சுடிதார் போட்டு ஏன்னா என்ன நானே அடையாளப்படுத்திக்கிற ஒரு பொண்ணா அங்கே போய் ஆஃபீஸில் போய் உட்காரும்போது இல்லை ஓகே. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் என்ன அப்படின்னா, சேலரியை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, ப்ரோக்ராமர் கிடையாது, கஸ்டமர் சப்போர்ட் பார்க்கணும், இது எல்லாமே வந்த உடனே உனக்கு அக்கமடேஷன் கிடையாது, நீ இதான் பார்த்துக்கிறணுன்ட்டாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று இருக்கிறத நம்ம மேனேஜ் பண்ணுவோங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு இந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட சர்ஜரிலாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணி முடித்த உடனே எங்கள் ஆஃபீஸில் ஒரு லோன் போட்டு தான் சர்ஜரி பண்ணேன். ஸோ லோன் முடிஞ்ச உடனே நான் என்னோட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன். ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லும் போது உங்கள் ஆளுங்களுக்கு வேலை கொடுக்குறதே பெருசு, உங்கள் ஆளுங்க காசு கொடுத்தா தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க, இந்த சிந்தனையே நான் உடைக்கணும்னு நினச்சேன். ஸோ வேலை பார்த்தேன், கொடுத்தேன். அடுத்த செகண்டே ரிசைனேஷன், ஏமா நல்லா தானே வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. நான் இல்லை சார், என்னோட வேலை இங்கே முடிஞ்சிருச்சு, நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன், அடுத்து எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து தான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் நாம சுயநலமாகவே யோசிக்கிறோம், நம்ம படிப்பு, நான் வந்து பாலியல் தொழில் பண்ணுற பெண்கள் கிட்ட வீட்டில் இருந்திருக்கிறேன், அவங்க எனக்கு சாப்பாடு போட்டு படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் தொழில் பண்ணுற திருநங்கைகள் வீட்டில் இருந்திருக்கிறேன்,
இத பிச்சை எடுக்கிற என் சமூகத்துக்கூட தான் நான் இருந்து வாழ்ந்திருக்கிறேன். அப்போ நம்ம சமூகத்துல இருந்து இப்படி ஒரு சூழல்ல நாம வந்தோம், நம்ம கல்வி இதோடய போயிடக்கூடாது, நம்ம சமூகத்தை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோங்கிற சிந்தனை வந்த உடனே ஓகே போராட்டத்தை கையில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து எங்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு வேணுங்கிற போராட்டம் தொடங்கும் போது தான் இந்த ஸ்ட்ரகிள் வந்தது. என்னன்னா ஆர்டிஐல கவர்மெண்ட் சொல்லிடுச்சு, நீங்க வந்து திருநங்கைகள் படிப்பதற்கு அனுமதி இல்லை, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்பதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ யாரா என்ன படிக்கக்கூடாதுன்னு சொல்றது? நான் படிப்பேன்டான்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு பதிவு பண்ணி இன்ஜினியரிங் வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ எனக்கு வந்து நான் ஜாயினிங் லெட்டர் வாங்குற வரைக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த சமூகம் அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வேலைகள்லாம் என் மேல கட்டவிழ்த்துருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போனேன், கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன், கவுன்சிலிங் ரூமுக்குள்ள அதாவது எல்லாருக்கும் எல்லா கேர்ள்ஸுக்கும் மொத்தமா கவுன்சிலிங் நடந்துச்சு, இப்போ பசங்களுக்கும் நடந்துச்சு. நான் போகும்போது மட்டும் யாருமே இல்லை, எல்லாம் வெளியில போயிட்டாங்க. ஒன்லி அவங்க ஸ்டாஃப்ஸ் மட்டும் இருந்தாங்க, டிஸ்பிளேல காலேஜ் இருந்துச்சு, நான் மட்டும்தான் இருக்கேன். அவ்வளோ பேர் என்ன அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க. நான் கண்டுக்கிறவே இல்லை. என்ன காலேஜ் லிஸ்ட் ஆகுது, லிஸ்ட் அவுட் ஆகுற காலேஜை பார்த்தேன், எல்லாம் ப்ரைவேட் காலேஜ். நான் கேட்டேன் கவர்மெண்ட் காலேஜ் எதுவும் இல்லையா அப்படிங்கிறப்ப எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இந்தியாவிலேயே முதல் முறையா சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷம் ஆகி பாலியல் தொழிலும் பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு சமூகத்துல இருந்து ஒருத்தங்க இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு வராங்க. அவங்களுக்கு அரசு கல்லூரி இல்லை, அரசு கல்லூரி இல்லாம நீ பிரைவேட் கல்லூரியில வேணா சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வன்முறையை இந்த அரசு என் மேல கட்டவிழ்த்து விடுது. அதை நான் ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அப்ப நான் இதை பார்த்துட்டு ஓகே சரியோ ஏதோ ஒண்ணு இவனுக்கு கொடுக்கறதையாவது வாங்கிக்கிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல், அரக்கோணத்துக்கு பக்கத்துல ஒரு கல்லூரி தான் நான் எடுத்தது. ஒவ்வொரு நாளும் நான் இங்க இருந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக டிராவல் பண்ண வேண்டிய சூழல் இருந்துச்சு. அரக்கோணம் போய் அரக்கோணத்துல இருந்து இன்னொரு ஒரு 6-7 கிலோமீட்டர் தாண்டி தான் எங்களோட கல்லூரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி சிரமத்துக்கு மத்தியில நாம படிக்கணும், ஓகே கொடுத்துருக்குறாங்க செய்வோம் அப்படின்னு ஒரு பக்கம் கல்வியையும் ஒரு பக்கம் போராட்டத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட இருக்கிற பிள்ளைங்களை நாம படிக்க வைக்கணும், அவங்கள நாம முன்னேறி மேலே கொண்டு வர வைக்கணும்னு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஸோ இது எல்லாமே இப்போ நான் யோசிக்கிறேன், சரி ஹவு டு வி டூ திஸ் கைண்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் இல்லை? அது வந்து நான் அதுவும் அந்த வயசுல அவ்வளோ வீரியமா கிரேஸ் நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்ப நடந்து அது எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் பண்ணோமா, முதல் திருநங்கை சித்த மருத்துவ மாணவி, முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், முதல் திருநங்கை இன்ஜினியர், முதல் திருநங்கை நர்ஸு. அந்த சேஞ்சஸை இம்மிடியட்டா பார்க்கும்போது அண்ட் முதலா டிஎன்பிசி தேர்வாணையத்துல தேர்வு எழுதின திருநங்கைகள் அப்படி தேர்வு எழுத போறாங்க, அந்த ஆர்டர் வாங்கினது, இது எல்லாமே பார்க்கும்போது ஓகே ஒவ்வொரு பார்த்தா நாம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம், கல்வியில உடைச்சிருக்கிறோம், வேலை வாய்ப்புல இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கும் நாம நீதிமன்றத்துக்கு கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். நம்ம இப்போ வந்து ஒரு 18 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் அந்த நீதிமன்றத்துக்கு நாடுறதோ நீதிமன்றத்துக்கு கூட சண்டை போடுறதோ அப்படிங்கிறது இன்னும் போய்கிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிரேஸ் பானு பேர்ல சுப்ரீம் கோர்ட்ல நான் 2 பெட்டிஷன் இருக்குது, ஹைகோர்ட்ல பெட்டிஷன்ஸ் இருக்குது, சென்னை ஹைகோர்ட்ல பெட்டிஷன் இருக்குது, வேற டெல்லி ஹைகோர்ட்ல கூட பெட்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி பெட்டிஷன் எல்லாமே பெண்டிங் இருக்குது, ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கு. மனித உரிமை மீறல் 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நீங்க பண்ணீங்க. ஸோ அதை நான் ஏன்னா அதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல 15 வருடங்களுக்கு முன்பாக அவங்க கேட்குற நான் இப்படி சேர் போட்டு உட்கார வச்சிருவாங்க, சுற்றி அவங்க உட்காந்துப்பாங்க, அவங்க கேள்வி கேட்பாங்க. நீங்க எப்படி உடல் உறவு கொள்வீங்க, உங்களோட உடல் எப்படி இருக்கும், அவங்க உங்களை தொடும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும், இதுல கூட ஓகே இதுல நான் பெருசா எதிர்பார்க்கவே இல்லை. ஆப்வியஸ்லி நான் பிஜேபி கிட்ட இருந்து எந்த விஷயங்களும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஃபாசிஸ்ட், தேர் லைக் அவங்களுக்கு டிரான்ஸ்போபியா இருக்கு, ஹோமோபோபியா இருக்கு, குயர்போபியா இருக்கு, எல்லாமே இருக்கு. அண்ட் தேர் ஆல் சூப்பர் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணா நான் வந்து அடையாள அட்டை கொடுப்பேன். அந்த அடையாள அட்டையை வச்சு ஒரு சிம் கார்டு கூட வாங்க முடியாது. ஒரு விஷயம், அது ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அட்டை. அந்த அட்டையை வாங்குறதுக்கு நான் 10 பேர் முன்னாடி நியூடா நிக்கணும், அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும், அவன் என்ன அது அநியாயம்னு சொல்றதுக்கு கூட மனசு வராதப்போ நீ எவ்வளவு பெரிய மனித நேயத்தை இழந்திருக்கிற. நீ முதல்ல ஒரு பேர் வச்சுக்கோ.
நான் ஒன்னா இப்படிதான் கூப்பிடுவேன். நீ என் கண்ணுக்கு நீ அர்த்தநாரீஸ்வரர், நீ பாதி ஆம்பளையாரு பாதி பொம்பளையாரு. இதை நான் எப்படி சட்டத்துல கொண்டு வர முடியுமோ அப்படிதான் கொண்டு வருவேன். இது சனாதன